தாட்டி புதுசாக சம்பை இப்போ என்னடானா பருப்பு குழம்பு மீன் குழம்புனே இருக்குமேனு ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் முடிவு பண்ணதான் குர்குரே மோமோஸ். ஆல்ரெடி மழையே இல்லை, ஆகையால் சிக்கன் வேக வச்ச தண்ணி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு அதில் கேரட் இதர பொடி எல்லாம் போட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சு மித்ததை சூப்புன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மாவு பசஞ்சு ஃபில்லிங் வச்சு மோமோஸ்னால் பண்ண போகிறதில்ல, அந்த சோம்பேறி மோமோஸ் தான் இன்றைக்கி. எங்கள் ஆளுக்கு மைதா, எனக்கு கோதுமையில் பண்ண போகிறேன். பேர் தான் சோம்பேறி, ஆனால் ஒழுங்காக முக்கியம் எடுக்கலன்னா தண்ணியில் அப்படியே பிரிஞ்சு போயிடுது, இல்லைனா கையெல்லாம் பிசு பிசுன்னு. ஆனால் நான் எப்படியோ ஒரு பெரிய சைஸ் உருண்டையை எடுத்து எல்லாத்தையும் அவிக்க வச்சுட்டேன். அப்புறம் நைட்டு கஷ்டப்பட்டு குர்குரே வாங்கி வச்சா காலையில் எந்திக்கக்குள்ளே ஒன்று தான் கிடக்குது, எல்லாம் திருட்டு புனையாக தான் வீட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணுறேன். அழகாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் அடித்தட்டு மோமோஸ் தான் ஏதோ புது டிசைன் மாதிரி பொழந்துட்டு எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த குர்குரே எடுத்து பண்ணும்போதெல்லாம் ஆல்ரெடி இதுவே உடம்பு கெடுது, இதில் இதை முக்கி மேலும் எண்ணெயில் பொறிக்கிறோமே மனசு உறுத்தக்கூடாதுன்னு ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பொறிக்கும் போதே குர்குரே எல்லாம் உதிர்ந்துருமோன்னு தான் நினச்சேன். ஆனால் எல்லாம் சூப்பராக ஒட்டி மொறு மொறு இருந்துச்சு. மோமோஸ் கூட சிவப்பு சட்னி இல்லாமையான்னு டக்குன்னு அதையும் அரைச்சிட்டு பிரித்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஏர் ஃப்ரையர் மோமோஸும் எந்த வேறுபாடும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே.